புதுசாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போகிறீங்களா? அதில் NVIDIAவோட DLSS பெட்டராக இருக்குமா, இல்லை AMDயோட FSR பெட்டராக இருக்குமா, இல்லை இன்டலோட XESS பெட்டராக இருக்குமா? இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் எந்த அப்ஸ்கேலிங் பெட்டராக ஒர்க் ஆகுது, எதில் அதிகமான குவாலிட்டி கிடைக்குது, எதில் அதிகமான FPS கிடைக்குதுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இப்போ ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கிறது தான், எந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி பெட்டராக ஒர்க் ஆகுது, NVIDIAவோட DLSS ஒர்க் ஆகுமா, இல்லை AMDயோட FSR ஒர்க் ஆகுமா? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே நாம கேம்ஸை ரியல் டைமில் சைட் பை சைடாக கம்பேர் பண்ண போகிறோம். DLSS, FSR, அப்புறமா இன்டலோட XESS எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஒரே கேமில் ஒரே பெஞ்ச் மார்க்கில் கம்பேர் பண்ணி அதில் எவ்வளோ டீட்டெயில் இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரேம் கொடுக்குறங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக காட்ட போகிறேன். ஸோ முதல்ல நம்ம விட்சர் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். விட்சர் 3 கேமில் நம்ம அப்ஸ்கேலிங் பண்ணும்போது இங்கே நேட்டிவ் குவாலிட்டி கூட NVIDIAவோட DLSS பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக நல்ல டீட்டெயிலாக இருக்குது. அதுவே நாம் FSR அப்புறமா இன்டலோட XESS பார்த்தோம்னா அந்த வுட்டை பாருங்களேன், அந்த இடத்துல எல்லாம் பிளர்லாக இருக்குது, டீட்டெயில் எல்லாம் பிளர்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த FSRல சின்னதாக ஷிவரிங் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது கொஞ்சம் நடுங்கிட்டே இருக்குது பாருங்க. அந்த எஃபெக்ட் எல்லாம் அது ஜென்ரேட் பண்ணுற எஃபெக்ட் கொஞ்சம் நடுங்கிட்டு இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஸோ இங்கே கண்டிப்பாக DLSS தான் வின் பண்ணுது. ஸோ மேபி இது இந்த கேமில் மட்டும் இருக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ அடுத்த கேமாக சைபர் பங்கை பார்க்கலாம். சைபர் பங்கை பொறுத்த வரைக்குமே எல்லா அப்ஸ்கேலிங் டெக்னாலஜிக்குமே சப்போர்ட் இருக்குது. NVIDIAவோட DLSS, AMDயோட FSR, இன்டலோட XESS எல்லாத்துக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சின்னதாக ஒரு டீட்டெயில் நோட்டீஸ் பண்ணேன். அந்த ஃப்ரீசருக்கு டாப்பில் பாருங்கள், அந்த பார் அது ஏதோ ஓடி இருக்குது, அப்படியே ஷிவரிங் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நேட்டிவ்லேயுமே அப்படியே தான் இருக்குது, AMDயோட FSRலேயுமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் NVIDIAவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, ஏதோ ஃபிக்ஸ் பண்ண மாதிரி சரியாக இருக்குது. எனக்கு என்னமோ இங்கே NVIDIAவோட அப்ஸ்கேலர் அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஏன்னா NVIDIAவோட DLSS பொறுத்த வரைக்குமே அதில் AI டெக்னாலஜி இருக்குது. அந்த AI AMDயோட FSRோடையுமே ரொம்ப பெட்டராக ஒர்க் ஆகும். அது என்னமோ அந்த டெக்ஸ்சரை ஃபிக்ஸ் பண்ணி அப்ஸ்கேலிங் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே சேம் ரிசல்ட்டை தான் நம்ம இன்டலோட XESSலையும் பார்க்க முடியுது. அதுலேயுமே நல்ல பெட்டரான AI டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அப்ஸ்கேலிங் பண்ணுறாங்க. அப்புறமா இங்கே ரிஃப்ளெக்ஷனில் இது எந்த மாதிரி ஒரு அப்ஸ்கேலிங் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்டை பார்த்தீங்கன்னா இங்கே இன்டலோட XESS ரொம்ப மோசமாக தான் பண்ணுது. அதில் அது எந்த அளவுக்கு ஷிவரிங் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்த எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப நடுங்கிட்டு இருக்குது. AMD கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அடுத்ததாக ஒரு சாம்பிள் 720pல பார்க்கலாம். 720p நேட்டிவ் ரெசல்யூஷன் இருக்க கேமை நாம் அப்ஸ்கேலிங் பண்ணி 1440pல ப்ளே பண்ணும்போது அது எந்த அளவுக்கு டீட்டெயிலை எடுத்துகிட்டு வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நேட்டிவ் ரெசல்யூஷனை பாருங்கள், 720pல அந்த ஃபென்ஸை பாருங்கள், அந்த ஒரு குண்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் சுத்தமாக டீட்டெயிலே கிடையாது, நிறைய பார்ட்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே அப்ஸ்கேலிங்கை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா அப்ஸ்கேலிங்குமே பெட்டராக அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 1440pல. ஸோ நம்ம 720pல தான் அந்த கேமை ரன் பண்ணுறோம். அப்ஸ்கேலிங் பண்ணி 1440pல வரும்போது அது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜென்ரேட் பண்ணி ரொம்ப பெட்டராக தான் கொடுக்குது. அந்த சின்ன டீட்டெயில்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் Forspoken இந்த கேமில் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஏன்னா இந்த கேமில் எல்லா அப்ஸ்கேலிங் டெக்னாலஜிக்குமே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சாம்பிளை பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லா அப்ஸ்கேலிங்குமே கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு என்னமோ NVIDIAவோட DLSSல தான் பெட்டரான குவாலிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு தெரியல, பெட்டர்னா நேட்டிவ் ரெசல்யூஷனை விடையுமே NVIDIAவோட அப்ஸ்கேலிங்கில் இன்னும் அதிகமாக டீட்டெயில் எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியுது இந்த கேமில். ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னு தெரியல. ஏன்னா நேட்டிவோடையுமே ஒரு அப்ஸ்கேலிங் பண்ண டெக்னாலஜியில் டீட்டெயில் இன்னுமே நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறமா இங்கே DLSS அப்புறமா FSR கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நேட்டிவ் ரெசல்யூஷனை விடையுமே பெட்டராக குவாலிட்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த ட்ரீஸ் அப்புறமா அந்த பில்டிங்கை பாருங்கள், நேட்டிவ் குவாலிட்டி விடையுமே இந்த அப்ஸ்கேலிங் பண்ண FSR DLSSல பெட்டராக இருக்குது. ஆனாலுமே இங்கே AMDல அந்த ஷிவரிங் ப்ராப்ளம் போகலை. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே கொஞ்சம் நடுங்கிட்டு இருக்கும் அந்த எஃபெக்ட் எல்லாம். ஆனால் DLSSல அந்த மாதிரி கிடையாது. அங்கே குவாலிட்டி எடுத்துகிட்டு வந்தாலுமே இந்த ஷிவரிங் ப்ராப்ளம் மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இங்கேயுமே NVIDIAவோட DLSS தான் வின்னுன்னு சொல்லுவேன், அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ அடுத்த கேமாக லாஸ்ட் ஆஃப் அஸை பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ஆஃப் அஸில் AMDயோட FSR அப்புறமா NVIDIAவோட DLSS சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் இன்டலோட அந்த சப்போர்ட் கிடையாது. ஸோ இங்கே நம்ம சைட் பை சைடாக கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா நேட்டிவ் குவாலிட்டி கூட இந்த ரெண்டு அப்ஸ்கேலரையுமே கம்பேர் பண்ணி பார்த்தா பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் பார்க்க முடியல. நடந்து போயிட்டு இருக்கும்போது பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அந்த கிராஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் இங்கே ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் கிட்ட போகும்போது, அதாவது இந்த ஃபென்ஸ் கிட்ட வரும் பாருங்க, இந்த மெட்டல் கிட்ட வரும்போது அங்கே சின்ன டீட்டெயில்ஸ் நிறையவே இருக்குது. அதை நாம் AMDயோட FSRல மூவ்மெண்ட்டில் பார்த்தோம்னா அது அந்த டீட்டெயில்ஸை மறுபடியும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஜென்ரேட் பண்ணுது. அதில் கொஞ்சம் ஷிவரிங் ப்ராப்ளம்லாம் பார்க்க முடியுது. அதுவே நாம் NVIDIAவோட DLSSல பார்த்தோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாதுன்னு இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது. AMDயோட FSR அளவுக்கு இதில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. உங்களால் வீடியோவில் சரியாக பார்க்க முடியுதான்னு தெரியல, ஆனால் என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. AMDயோடையுமே NVIDIA பெட்டராக பண்ணுது இந்த சின்ன டீட்டெயில்ஸை ரீக்ரியேட் பண்ணுறதுல. ஸோ இப்போது எல்லா கேம்ஸோட சாம்பிளை பார்த்துட்டோம். அப்ஸ்கேலிங்கில் கண்டிப்பாக DLSS தான் பெட்டராக பண்ணுது, எல்லாத்துலேயுமே பெட்டரான குவாலிட்டியாக கொடுக்குது.
ஸோ இப்போ இதே அப்ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணும்போது எந்த டெக்னாலஜியில் அதிகமாக FPS கொடுக்குது, எந்த டெக்னாலஜியில் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் இங்கே சைபர் பங்கை தான் கம்பேர் பண்ண போகிறேன். சைபர் பங்கில் DLSS, FSR அப்புறமா இன்டலோட XESS எனேபிள் பண்ணிட்டு குவாலிட்டி செட்டிங்ஸில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ குவாலிட்டி செட்டிங்ஸில் ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே NVIDIAவோட DLSSல 37% வரைக்குமே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. AMDயோட FSRல 30% வரைக்குமே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அதுவே இன்டலோட XESSல 16% தான் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ இதே அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியை இதே கேம்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் அப்ஸ்கேலிங் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு FPS கொடுக்குறத பார்க்கலாம். NVIDIAவோட DLSS 45% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் FPS இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தது. AMDயோட FSR 48% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது. இன்டலோட XESS 32% வரைக்குமே பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது. இங்கே FSR கொஞ்சம் அதிகமாக தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, FPSமே அதிகமாக கொடுக்குது. ஆனால் அப்ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்குமே அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி செட்டிங்ஸில் ரன் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். FPS உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும், அதே வேளையில் கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். ஏன்னா அப்ஸ்கேலிங்லேயுமே குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணால் நிறைய டீட்டெயில்ஸ் லாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. கேம் பிளே அவ்வளோக்கு நல்லா இருக்காது. நீங்கள் சாம்பிள்ஸில் பார்த்துருப்பீங்க, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே ஓவராலாக குவாலிட்டி செட்டிங்காக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை அப்ஸ்கேலிங்கோட குவாலிட்டி இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே DLSS கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது மற்ற அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த DLSSக்காக NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து அதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டை வாங்குங்க. ஸோ என்னோட தேவை எப்படி இருக்கும்னா, நான் மேக்ஸிமம் ரா பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பேன். இந்த டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி எல்லாம் அப்ஸ்கேலிங் பண்ண முடியுமா அப்படின்லாம் பார்க்க மாட்டேன். ரா பர்ஃபார்மன்ஸாக இந்த டெக்னாலஜி ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதை தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே AMD ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, AMD ஸ்பான்சர் பண்ணுற கேம்ஸில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டார் வார், ரெசிடென்ட் ஈவில் இந்த மாதிரி கேம்ஸில் எல்லாம் AMDயோட FSR இருக்கும், ஆனால் NVIDIAவோட DLSS காணும். அதை வேணும்னே அவங்க ப்ளாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் NVIDIA ஸ்பான்சர் பண்ணுற கேம்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது சைபர் பங்க் இல்லைனா டாம் ரைடர் இந்த மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் NVIDIAவோட DLSS இருக்கும், அதே வேளையில் AMDயோட FSR இருக்கும், இன்டலோட XESSமே இருக்கும். ஸோ எல்லா டெக்னாலஜியுமே NVIDIA அவங்களோட ஸ்பான்சர் கேம்ஸில் கொடுக்குறாங்க. ஆனால் AMD அவங்க வேணும்னே அதையெல்லாம் ப்ளாக் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இது கண்டிப்பாக நியாயம் கிடையாது. அப்படி பண்ணுறது நல்லதே இல்லை. இது நிறையவே ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் ஃபியூச்சரில். ஸோ AMD கிட்ட இது கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் AMD ஸ்பான்சர் பண்ணுற கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் மூடே இருக்காது, பெஞ்ச் மார்க்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே NVIDIA ஸ்பான்சர் பண்ணுற கேம்லாம் பெஞ்ச் மார்க்கிங் ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. எல்லா CPU GPUஸுமே நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணி FPS எவ்வளோ கிடைக்குது, குவாலிட்டி எவ்வளோ இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் AMD ஸ்பான்சர் பண்ணுற கேம்ஸில் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட அட்வைஸ் முடிஞ்ச வரைக்குமே ரா பர்ஃபார்மன்ஸை பார்த்து கிராஃபிக்ஸ் கார்டை வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.